சட்டத்துக்கு நாங்க போராடுறோம். நாங்க எவ்வளவோ போராடுறோம். எங்க போராட்டம் முடிவே இல்லை. எங்க வீட்டுல நாங்க போராட்டம் அப்ப கூட பண்ணக்கூடாது. எங்க வீட்டுக்குள்ள வந்து அரெஸ்ட் பண்ணி போற அளவுக்கு நாங்க அந்த கேவலமா போயிட்டோம். சார் யாரு ரோட்ல உட்கார்ந்தா பப்ளிக் இடையில சொன்னீங்க. ஒரு செட்டிங் ஒன்று போட்டு அவங்கள செட்டிங் பண்ணி வெளியே தூக்கிட்டு போயிடுவீங்க. சொல்லுங்க. எல்லாமே உங்களுக்கு தெரியும். காவல்துறைக்கும் இங்க தூண பல பிரச்சனை என்ன உங்களுக்கு தெரியும். பண்றதும் குத்தன்றீங்க, இங்க பண்றதும் குத்தன்றீங்க. ரிப்பன் மாளிகை உங்க சொந்தம் இல்லைன்றீங்க. எங்குமே எங்களை சொந்தம் இல்லைன்னா எல்லாரையும் நிக்க வச்சு டப்பா டப்பா ஷூட் பண்ணிடுங்க சார். அப்படியே செத்து போயிடுறோம். மொத்தமா தூக்கிட்டு போயிட்டு புயல் ஜெயில போடுங்க. நீதித்துறைக்கு பிரச்சனை இல்லை, அரசாங்கத்துக்கு பிரச்சனை இருக்காது. நாங்க போய் எல்லாம் ஜெயில இருக்கிறோம். புயல்ல போடுங்க. கலந்து பேசுறதுக்கு தான் நாங்க போனோம். கலந்து பேசுறதுக்கு நீங்க போராட்டம் பண்ண வந்தீங்க, ஆர்ப்பாட்டம் பண்ண வந்தீங்கன்னு சொல்லிட்டு எங்களை அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க 3 நாளைக்கு முன்னாடி. அப்புறம் எங்களை கலந்தும் பேச விட மாட்டேங்குது. அப்ப என்ன பண்றோம்?